இப்போ டக்குன்னு ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் ஏறி அந்த ஃப்ளைட் மூலமாக வானத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிட்டி, ஒரு நகரம் வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இறங்கி அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் இங்கெல்லாம் போய் தங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜிம்லலாம் நல்லா போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஸ்விம்மிங்கை போட்டுட்டு அப்படியே வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களை பறந்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? டேய், நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர கதை மாதிரியே இருக்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா இந்த ஒரு விஷயத்தை உண்மையிலே நடத்தி காட்ட போறாரு ஒருத்தர். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீங்க கூடிய சீக்கிரத்துல உண்மையிலே நேர்ல கண்ணால பார்க்க போறீங்க. வானத்துல பறக்க போற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் சொல்ற விட ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியே நீங்க பார்க்க போறீங்க. அதோட பேரு தான் ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல். இந்த ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல்ங்கிறது பார்க்கிறதுக்கு விமானம் மாதிரி இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, கற்பனைக்கு கொஞ்சம் கூட எட்டாத ஒரு வானத்துல மிதக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஹோட்டலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஃப்ரீலாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனத்தோடைய வடிவமைப்பாளரும் ஆர்ட் டைரக்டருமான டோனி ஹோம்ஸ்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரோட மைண்ட்ல கற்பனையா உதிச்சது தான் இந்த ஸ்கை க்ரூ ஹோட்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுக்கான ஐடியா உதிச்சது. பட் எண்ணம் அவருடையதா இருந்தாலும் இதுக்கு முழு வடிவம் கொடுத்தது யார் அப்படின்னா ஏமன் நாட்டை சேர்ந்த மாலிகுலர் பயோடெக்னாலஜிஸ்டான ஹசம் ஹைலி அப்படின்னு சொல்லப்படுறவர். இந்த திட்டத்துக்கான முழு வடிவத்தை அவர் தான் கொடுக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த ஸ்கை க்ரூ அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், இது எப்படி வானத்தில் பறக்க போகுது, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹசன் அல் கைலி அப்படிங்கிற இவரு கற்பனைக்கும் எட்டாத இந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கும் யோசிக்கிறதுக்கும் காரணமா இருந்தது என்ன தெரியுமா? ஸ்டூடியோ கிப்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திரைப்படம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தயாரிச்ச ஒரு திரைப்படம் தான் ஸ்கேசில் இன் ஸ்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அனிமேஷன் திரைப்படம். அந்த அனிமேஷன் திரைப்படத்தில் வரக்கூடிய மக்கள் வானத்தில் பறக்கக்கூடிய பறக்கும் கப்பல்களை அந்த மக்கள் அந்த படத்தில் பயன்படுத்துற மாதிரியான காட்சிகள் இருக்கும். ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன இவர் தான் இந்த மாதிரி நம்மளும் ஒரு வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை ரெடி பண்ணா என்ன, ஒரு டிசைனை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவருக்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை பண்றதுக்கு அவர் நினைச்சு முயற்சிகள் பண்ணி இன்னைக்கு அதை கண் முன்ன கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர் வந்து முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த ஸ்கை க்ரூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வானத்தில் பறக்க போற பிரம்மாண்டமான இந்த ஹோட்டலை பத்தி ஒரு வீடியோவே அந்த நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வானத்தில் பறக்க போற இந்த ஹோட்டலை பத்தி சில விஷயங்கள் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோல. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த விமானத்துல மொத்தமா 20 இன்ஜின்ஸ் இருக்க போது அந்த 20 இன்ஜின்ஸுமே அந்த 20 இன்ஜின்ஸ் மற்ற கருவிகள் எல்லாமே சுத்தமான அணு ஆற்றல் மூலமா தான் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசு ஏற்படாத மாதிரி தான் நாங்க இதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பிரம்மாண்டமான பிளைட் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பறக்கும் ஹோட்டலுக்கு எந்த ஒரு பைலட்டுமே கிடையாது. என்னடா பைலட்டே இல்லாம எப்படிடா பறக்கும், அப்போ பொத்துன்னு கீழே விழுந்துருமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹோட்டல் பறக்கக்கூடிய இந்த விமானம் அப்படிங்கிறது முழுக்க ஏஏ டெக்னாலஜி மூலமா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஏ தொழில்நுட்பத்து மூலமா தான் இந்த மொத்த விமானமும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருக்க கருவிகளும் எல்லாமே. அதனால இந்த விமானத்துக்கு பைலட் அப்படிங்கிறவங்க தேவையே இல்லை, அந்த ஏஏ டெக்னாலஜி எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதை தாண்டி இந்த ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விமானம் அப்படிங்கிறது முழுக்க அணுசக்தியால் இயங்கக்கூடியதா இருக்கிறதுனால ஒரு தடவை டேக் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா இந்த விமானம் வானத்துல பல வருஷங்கள் தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்குமா. அதுக்கு காரணம் அந்த அணு ஆற்றல்னால செயல்படுறதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் ஏதாச்சும் ஒரு பராமரிப்பு ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூட தரையிறங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது அந்த ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பம் மூலமா செய்ய வேண்டிய பராமரிப்பு வேலைகளை மேலே இருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. வானத்துல தொடர்ந்து பல வருஷங்கள் பறந்துட்டு இருந்தா திடீர்னு நம்ம போய் ஏறணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா எப்படி ஏறது? பிளைட் வந்து பறந்துட்டே இருக்கும்போது எப்படி ஏற முடியும் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குது. அதுக்காக தான் இந்த ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல் அப்படிங்கிற நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பிரைவேட் ஜெட் இருந்தாலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிளைட் மூலமா ஏறி அதுல இருந்து பறந்து வந்து நேரா நீங்க வந்து இந்த பறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான விமான வடிவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கை க்ரூ ஹோட்டலில் வந்து இறங்கிக்கலாம். ஸோ நம்ம பூமியில இருந்து நிலத்துல இருந்து ஒரு ஃபிளைட்ல ஏறி நேராக அந்த ஃபிளைட்ல இருந்து இந்த ஃபிளைட்டுக்கு வர மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி வந்து இதில் இறங்குனதுக்கு அப்புறம் உள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னா கிட்டத்தட்ட 5000 பேர் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான அறைகள் இந்த ஹோட்டலில் இருக்கும் சொல்றாங்க. அப்படி ரூம்ஸ்களையும் தாண்டி ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்கும். ஸோ தங்கி சாப்பிட்டுக்கலாம். அதை தாண்டி ஜிம் இருக்கும், ஒர்க் அவுட் பண்றதுக்கான இடங்கள், மெடிடேஷன் பண்றதுக்கான இடங்கள், குழந்தைகள் விளையாடுறதுக்கான சில இடங்களா இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், நிறைய சூப்பர் மார்க்கெட், மால்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு இடத்துல இருக்கும். சொல்லப்போனா வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுங்கிறத விட ஒரு மினி சிட்டியே வானத்தில் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். சூப்பர் மார்க்கெட், மால் இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி அங்க ஹாஸ்பிட்டல்களும் இருக்கும். ஏதாச்சும் மெடிக்கல்
எமர்ஜென்சி அப்படின்னா ஹை டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சில ஹாஸ்பிட்டல் மருத்துவ வசதிகளும் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா லவ்வர்ஸா இருக்கட்டும், கப்பிள்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடமா மாறும் ஃபியூச்சர்ல. அதுவும் முக்கியமா லவ்வர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு இடமா இருக்கும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல்ல இந்த சூப்பர் மார்க்கெட், மால், ஸ்விம்மிங் பூல், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி மேரேஜ் பண்றதுக்கான மேரேஜ் காலும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா யாராச்சும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட்ல வந்து அங்க இருந்து ஏர்போர்ட்ல ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி டக்குன்னு இந்த ஹோட்டல் பறந்துட்டு இருக்க ஹோட்டலுக்குள்ள வந்து இறங்குனீங்கன்னா அங்க ஒரு மேரேஜ் பண்றதுக்கான ஹால் இருக்கும். அங்க போயிட்டு லவ்வருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அங்கேயே கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அங்கேயே பண்ணிக்கலாம். ஒரு கல்யாணம் பண்றதுக்கும் தனியா ஒரு பேஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஹைலைட். ஃபியூச்சர்ல வந்து நிறைய கப்புள்ஸ் வந்து என்ஜாய் பண்ற ஒரு இடமாவும் இருக்கும். லவ்வர்ஸ்களும் அவங்க ப்ரப்போஸ் பண்றதுக்கும் அவங்க மேரேஜ் படிக்கிறதுக்கும் ஒரு பெஸ்டான இடமா இந்த ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஹோட்டல்ல 3 பால்கனி மொத்தமா இருக்குது. அந்த 3 பால்கனியுமே பாத்தீங்கன்னா 360 டிகிரில இருக்குமா. ஸோ அந்த 360 டிகிரில இருக்கக்கூடிய அந்த பால்கனியில இருந்து வானத்துல பறந்துகிட்டே அந்த மேகங்களுக்கு மேல பறந்துகிட்டே அப்படியே அந்த மேகங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரலாம் அந்த பால்கனியில இருந்துகிட்டே. ஸோ கொஞ்சம் கப்பிள்ஸ் நினைச்சு பாருங்க, உங்களுடைய ஹனிமூன் ட்ரிப்பா இருக்கட்டும், லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ்வர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொன்னா அப்படியே இந்த இடத்துக்கு கூட்டு வந்து அந்த பால்கனி மேல நிக்க வச்சு அந்த பால்கனில இருந்து மேகங்களுக்கு மேல பறந்துகிட்டே அந்த ஹோட்டல்ல அப்படியே ரசிச்சுக்கிட்டு அந்த மேகங்களே ரசிச்சுக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்த கான்செப்டை தான் இவங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பர் செகண்டுக்கு 50 மில்லியன் டேட்டா பாயிண்ட்களை ப்ராசஸ் செய்யக்கூடிய வசதிகளும் இந்த ஒரு பிரம்மாண்டமான பறக்கும் ஹோட்டல்ல இருக்கு அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல் அப்படிங்கிற இந்த ஹோட்டல்ல ஏதாச்சும் பிசினஸ்மேன் வந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு மீட்டிங் பண்ணணும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அந்த மீட்டிங் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான தனி ஸ்பேஸும் இந்த ஒரு ஹோட்டல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா இந்த ஹோட்டல் அப்படிங்கிறது, இந்த விமானம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ஹோட்டல், சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா பிரம்மாண்டமா தானே இருக்கும். ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறதுனால இதுக்கு ஏகப்பட்ட செலவும் ஆகும் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பெரிய விமானம் ரெடி பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு மிகப்பெரிய ஒரு ரன்வே தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க வந்து பல ஆண்டுகள் தொடர்ந்து வானத்திலே பறந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஒரு விமானமா இதை டிசைன் பண்ணும்போது அதுல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதை பத்தி அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்றது உண்மைதான், பட் இருந்தாலும் அந்த மாதிரி டெக்னிக்கல் மிஸ்டேக் கண்டிப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெரிய விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சில தொழில்நுட்ப விஷயங்களையும் நாங்கள் வந்து கவனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் இப்போவே பண்ணிட்டு இருக்கோம். பொருட்செலவும் அதிகமாகும், அதே நேரத்தில் மிகப்பெரிய ரன்வே அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய ஒரு காரணங்கள் இருக்கிறதுனால நாங்கள் பொறுமையாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்கை ஸ்க்ரூ அப்படிங்கிற ஹோட்டல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனிதர்கள் அவங்களோட தேவைக்கு ஏற்ப இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜியும் மனிதர்களை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அந்த வகையில் வானத்தில் மேபி இந்த மாதிரியான ஸ்கை க்ரூஸ் ஹோட்டல் அப்படிங்கிற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான முதல் படியா இந்த ஸ்கை க்ரூ அப்படிங்கிற இந்த ஹோட்டல் அப்படிங்கிறது அமையறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஸ்கை க்ரூ ஹோட்டல் அப்படிங்கிற இந்த ஹோட்டல் இப்பவே நிறைய பேர் இந்த ஸ்கை க்ரூ ஹோட்டலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க எப்படா இந்த ஸ்கை க்ரூ ஹோட்டல் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பெரியா. காரணம் இந்த ஸ்கை ஸ்க்ரூ ஹோட்டல் அப்படிங்கிற இந்த ஹோட்டல் சம்பந்தமான வீடியோவை அந்த நிறுவனம் வெளியிடும் போது அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோ தான் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கே. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலே வானத்துல அந்த இடத்துல வருடம் முழுக்க பறந்துகிட்டே இருக்க போதா, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும். ஸோ அந்த மாதிரி காரணத்தினால தான் நிறைய பேர் இந்த ஸ்கை க்ரூ சம்பந்தமான இந்த ஹோட்டல் சம்பந்தமான வீடியோஸை பார்த்துட்டு இது எப்படா லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. நீங்க இந்த ஸ்கை க்ரூ ஹோட்டலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி நீங்க கேள்விப்படாத இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டீ கடை ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்கப்பா. நீங்க கொடுக்குற லைக் மூலமா தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவா இருக்கும். மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேல ஐக்கால லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பை பாய்.